எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த அதிரடி ஆரம்பமா? நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் உடனே வேகமாக ஏதாவது ஒரு சைடு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. எதனால் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டி எந்த பக்கம் போகிறதுனே தெரில. திடீர்னு கீழே இறங்க பார்த்தா, அப்புறம் மேலே ஏறினா, அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கினா, அப்புறம் க்ளோசிங்கில் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கா. அந்த வகையில் க்ளோசிங்கில் பார்க்கல +10 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு இன்ட்ராடேல அவன் விளையாட்டு காமிச்சானாவே ஏதோ முடிவெடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு சைடு போவான் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இப்படி தான் ஒரு தடவை என்னாச்சு, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி இன்ட்ராடேல வாலட்டிலிட்டி காமிச்சா, அப்புறம் 1000 பாயிண்ட் இறங்கினான். மறுபடியும் இன்ட்ராடேல ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றத காமிச்சா, மறுபடியும் அங்கிருந்து இப்போ ஒரு 1000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு இன்ட்ராடேல இப்படி ஒரு வாலட்டிலிட்டி நடந்திருக்கு. அப்போ இந்த டிசம்பருக்குள்ளேயே 1000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ நிஃப்டி இறங்குமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்பி பாலிசி மீட்டிங் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க என்ன ரேட் கட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அப்படின்றது தருவாங்க. இதில் ஆர்பி பாலிசிக்குனே நிறைய பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் தான் பேங்க் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இல்லையே. அப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ மூவ் ஆகிறத பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வீக்லி லெவலில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பேங்கிங் ஸ்டாக் சப்போர்ட்ல இருக்கா அல்லது பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதில் பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பேங்கிங்ல டாப்ல இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா, இந்த HDFC, ICICI பேங்க், SB போன்ற பல்வேறு பேங்கிங் கம்பெனிகள் ஏதாவது ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து அதில் ஸ்விங் ட்ரேடிங் பிடிக்கிறக்கோ அல்லது ஆப்ஷன்ஸ் மூலியமாக வாங்கி வைக்கிறக்கோ முயற்சி செய்வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த RBL பேங்க்ல எதுக்கு 6% 7% ஏறானே தெரியாது. பட் ஏறான் எதுக்குன்னா, அந்த ஆர்பி மீட்டிங் முன்னிட்டு. அப்போ நீங்கள் யாராவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய டேட்டாக்காக நாளைக்கு ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க அல்லது ஆப்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது போடுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பல ஷேர்களை வாங்கி நாங்கள் நொந்து போய் உட்காந்துருக்கோம். உதாரணத்துக்கு சவுத் இந்தியன் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்னு ஏகப்பட்ட ஷேர்களுடைய பெயர்களை கமெண்ட்டில் பதிவிட்டு இருந்தீங்க. சில பேர் இந்த சில ஷேர்களை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறோம். L&T ஃபைனான்ஸு, கேஸ்ட்ரால், மணப்புரம் போன்ற பங்குகள்லாம் சில பேர் பதிவிட்டு இருந்தாங்க. இதில் அவங்க முக்கியமாக பண்ண தப்பு என்ன, ஏன் மனசு நொந்து போயிருக்காங்கன்னா, ஒரு ஷேர் ஏறும்போது அடிவாரத்தில் பிடிக்காம ஒரு ஷேர் கீழே இறங்கி கொடுக்கக்கூடிய ட்ரெண்டில் மேலேயோ அல்லது கீழேயோ நடுவுலையோ எங்கே பிடிச்சாலும் சரி அவங்க எடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணாது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் குறைஞ்சது ஒரு 5 ஷேர் அல்லது 10 ஷேர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது போன்ற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஷேர்களை SIP முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பல்காக போய் வாங்கி அதுக்கப்புறம் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி மாட்டி தான் இன்னும் பல பங்குகள் இருக்குது. மற்றபடி நிறைய பங்குகளை பார்த்தா லாபகரமான பங்குகளாக தானே இருக்குது. ஏதோ ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் சில ஷேர்ஸு, ஆட்டோ லைன் அப்படின்ற ஷேர்லாம் நான் அதிகமாக பார்த்தே கிடையாது. அது மாதிரி ஏதாவது 1-2 ஷேரில் போய் தான் அறிமுகம் இல்லாத ஷேரில் மாட்டிக்கிறாங்க. மற்றபடி இதெல்லாம் லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான். அப்படி இருந்து இவங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் வாங்கிட்டாங்க. கீழே வாங்கியிருந்தாலும் அது கீழே போகும்பொழுது ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்றதான் முக்கியமான காரணம். அப்போ இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும். எப்போவுமே ஒரு லாபகரமாக இருக்கணும்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு அடிவாரத்தில் மாதிரி ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு யூகோ பேங்க் சமீபத்தில் மேலேருந்து கீழே இறங்கி இப்போ திரும்புகிற மாதிரி காமிக்கிறான். அப்போ இனிமேல் தான் SIP முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு என்பதை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ இவன் மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தாலும் நல்ல பெரிய லாபம் அப்படின்றது வரும். கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கம்மியான லாபம் வரும். ஒருவேளை கீழே இறங்கிட்டு மறுபடி திரும்பி மேலே ஏறினான்னு வச்சுங்க, அப்போ 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ள மறுபடியும் லாபத்துக்கு வந்துடுவோம். இந்த யூகோ பேங்க் பாருங்க, சமீபத்தில் யாராவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் ஓகே நல்லா சீப் ரேட்டில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல SIP அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ லாபத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அல்லது நடுவில் யார் வாங்கியிருந்தாலும் நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. இந்த IOB அப்படின்ற ஷேர் பாருங்க, அவனும் ஆரம்பத்திலிருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கான். ஆனால் திரும்புகிற மாதிரி தெரியும் பொழுது நல்ல ஒரு 40-50% இறங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஷேரில் SIP முறையில் வாங்க ஆரம்பித்தோம்னா நெட்டில் பார்க்கல 2-3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது லாபத்தில் திரும்புறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள். அப்போ இனிமேலாவது இது போன்ற தவறுகள் செய்யாமல் எதிர்காலத்தில் நல்லா கீழிருந்து மேல் நோக்கி திரும்பக்கூடிய பங்குகளில் SIP முறையில் முதலீடு பண்ணால் மோஸ்ட்லி வெற்றி தான். எங்கே போட்ட போனால் சிக்கிருமோ அப்படின்ற மாதிரி இந்த ஸ்விக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் நேற்று ஒரு 3% ஏறி இன்னைக்கு 3% ஏறி இருக்கு.
என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நியூஸ் இல்லை, கும்பா நியூஸ் தான். பட் இருந்தாலும் அதையவே பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாங்க. அதுதாங்க இந்த வர்கீஸ் அப்படின்ற மாதிரி அவனுடைய P&L எடுத்து பாருங்க. அவனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் இதே குவார்ட்டரில் 657 கோடி நஷ்டம் பண்ணியிருந்தோம், இப்போ 626 தானே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மார்க்கெட் அவனை சந்தோஷமாக கையை விரிச்சு வா கட்டி அடிச்சு ஒரு இறுக்கி உமா தரும் அப்படின்ற மாதிரி அவன் 3% ஏறிட்டா. அட கடவுளே அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இப்போ 2 லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஆனால் கீழே இறங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் கெட்ட ஆட்டம் போட்ட பங்குக தான் இது அப்படின்ற மாதிரி 2 ஷேர் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி சமீபத்தில் 2023 பிக்கப் ஆனா. பிக்கப் ஆகி இந்த 2024 கூட டாப்ல இருந்தா 208 ரூபாய் ரேஞ்சில் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% இறங்கி போன வருஷனுடைய லோவில் வந்திருக்கு. ஒருவேளை 2025லயோ அல்லது 2026லயோ மறுபடியும் 220 ரூபா பக்கத்தில் வந்தான்னா ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட் அப்படின்றது இது மேலே ஏறி வரக்கு வாய்ப்பு அப்படின்றதா இப்போ காமிச்சிட்டு இருக்கு இந்த சார்ட். ஆனால் வருமா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அவனும் இதே மாதிரி 2024 இந்த வருஷத்திலேயே வந்து ஒரு இடம் பிக்கப் ஆகி 800 ரூபாயிலிருந்து 1600 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை ஒரே வருஷத்துக்குள்ள டபுள் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 50% பக்கம் இறங்கியிருக்கான். அப்போ இவன் 2025 அடுத்த வருஷத்தில் எங்காவது ஒரு 800 ரூபாய் ஏறிச்சுன்னா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ லாபம் செஞ்சு கொண்டு இருந்த கம்பெனிகள் போன வருஷத்துலாம் நல்லா ஏறி வந்த கம்பெனிகள் இப்போதைக்கு கீழே இறங்கி அடிவாரத்திலிருந்து லேசாக திரும்புகிற மாதிரி இருக்கு. அடுத்த வருஷத்தில் திரும்பி பழைய ரேட்டே வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, சோலார் போன்ற ரினியூவபிள் பவர் செக்டரில் வந்து யார் டாப் லீடர்னா இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்றது டாப் லீடர். ஏன்னா அவன் அதிகமான லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது NTPC கிரீன், அடுத்தது பிரீமியர் எனர்ஜி. இதில் வந்து இந்த டாப் லீடராக இருக்கக்கூடிய வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 28% கீழே இறங்கி கிடக்கு. அதுதான் இந்த ரெனியூவபிள் செக்டரில் இன்னைக்கு இருக்கிற நியூஸ். நண்பர்களே, பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்டாக்ல கெட்ட செய்தி அப்படின்னு வந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கணும் அப்படின்றதா என்றைக்குமே நம்ம பார்த்த செய்தி. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பங்குகள் கீழே விழுந்திருக்கு. இந்த இபேக் டியூரபிள் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு 2% இறங்கியிருக்கான். ஆனால் ஒரு வருஷம் இவன் பண்ணி கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தா ஆல்மோஸ்ட் 111%. ஸோ இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அடிவாரத்தில் யாராவது வாங்கியிருக்காங்கன்னா அது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதா ஒரு நல்ல ப்ராக்டிஸ். எதுக்காக அந்த ஸ்டாக் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒரு யூனிட்ல அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே அந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 2% கீழே இறங்கியிருக்கு. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். சராமரியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய FIs. 1.25 லட்சம் கோடிக்கு மேலே விற்று நம்மளுடைய வயிற்றுல புளிய கரைச்ச அதே குரூப் தான் இப்போ வந்து வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி 3 டிசம்பர் அன்னைக்கு ஒரு 3664 கோடி போட்டிருந்தாங்க. இன்னைக்கும் போய் பார்க்கல 1797 கோடி நெட்டை நம்ம மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. போன மச்சான் திரும்பி வருவான்னு காத்திருந்தாலாம் அன்னக்கிளி. அந்த மாதிரி எப்போ இவங்க திரும்பி வருவாங்க மார்க்கெட்டை ஏற்றி விடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை இப்போதைக்கு ஒரு 2-3 நாளாக வாங்குறாங்க. இவங்கெல்லாம் வெறும் ஒரு 10-20 கோடி பணம் போட்டால் போதும், மார்க்கெட் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே பிச்சுக்கிட்டு போயிடும். இன்னைக்கு உலக மார்க்கெட்டில் மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த சவுத் கொரியாவில் திடீர்னு ராணுவ ஆட்சி எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. நம்மளால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி ஏதாவது ராணுவ ஆட்சி வந்துருமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி பிரசிடென்ட் இது வரைக்கும் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை. பெரும்பாலும் இவங்க பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதே வந்து நல்லா 60 வயசு 70 வயசுக்கு மேலே ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக தான் பார்த்து எடுக்கிறாங்க. அவர் போய் ராணுவத்தை வச்சு புரட்சி பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நாட்டில் அந்த வகையான பிரச்சனையும் கிடையாது. அதனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு அந்த வழியாகவும் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத இது தெரிவிக்குது. நண்பர்களே, பெரிய ஷேர்களை வாங்கி வச்சா அதில் சோகம் என்பது கம்மி. எப்போ வேணாலும் திடீர்னு சந்தோஷத்துக்கு வரலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். சமீபத்தில் பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் 20% பக்கமெல்லாம் இறங்கின பங்கு அவனுடைய லோ ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஆஹா, இந்த மாதிரி இருந்தாவே போதுமே, ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சு 1 கோடி என்பது மிக எளிதாக எட்டிடலாம். இந்த HEG அப்படின்ற ஷேரை வச்சிருக்கிறவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. கடந்த 5 நாட்களில் மட்டும் 40% லாபம். 1 லட்ச ரூபாய் போட்டுருந்தா நேரம் 1,40,000 ரூபாயா இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ட்ரெண்டிங் கிளிகள். என்னைக்காவது வருஷத்தில் ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும். கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறுவது இறங்குவதும் இப்போ மறுபடியும் ஏறி இருக்கு. நண்பர்களே, லாபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி கீழே இறங்கிட்டு மறுபடியும் திரும்புகிற மாதிரி தெரியுது
அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எந்த ஷேரில் பார்த்தாலும் சமீபத்தில் அப்படிதான் தெரியும். இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் எப்படி இருக்கிறான், 240 ரூபாயிலிருந்து கவர்மெண்ட் இருந்து ஒரு பேட் நியூஸ் வந்தோடனே நேராக 150 ரூபாய். இப்போதான் சமீபத்தில் 2 மாசத்துல போனால் மறுபடியும் 150 ரூபாயிலிருந்து இப்போ 178 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மறுபடி போராடி ஒரு மாதிரி மேல் நோக்கி வந்தான்னா 240 ரூபா வரைக்கும் வர வேண்டிய வேலை இருக்கு இந்த ஐஇஎக்ஸ்ல. அண்ணே நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறேன் தம்பி அப்படிம்பாங்க. நீ இருப்பையா, உன்னை வாங்கி வச்சவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்றத இப்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்ற மாதிரி இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் எல்லாம் 2000 ரூபாய் இருந்தான், இப்போ வந்து 1100 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ இந்த ஷேர் தொடர்ந்து வீழ்ச்சி அடையாம திடீர்னு அவனுடைய வீழ்ச்சி ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி நிறுத்தியிருக்கான். அப்போ இது எதுக்கு பழையபடி ஒரு 1800 1900 எல்லாம் போய் அந்த முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்திருக்கா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திய பங்குல இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ்ன்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த ரெண்டுமே தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தது சமீபத்தில். இப்போ அதனுடைய வீழ்ச்சியை நிறுத்திட்டு இன்னைக்கு 2 பேருமே கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்காங்க. ஸோ 6 months பீரியடில் பார்க்கும்போது இவன் திரும்பி அப்படியே யூட்டர்ன் போட்டு அவனுடைய பழைய கை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹெச்டிஎஃப்சி லைஃப். அதே மாதிரி எஸ்பிஐ லைஃபும் கடந்த 6 months லோ ரேட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான். அவனும் அப்படியே யூட்டர்ன் போட்டு பழைய ரேட் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதை போலவே திரும்பும் நோக்கத்தோட இருக்கக்கூடிய 2 ஷேர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ். அவனு இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான ஆள். அவனுடைய சப்போர்ட்லேருந்து இப்போ கூட சமீபத்தில் ஆகஸ்ட் டு செப்டம்பர் பீரியடில் 750 ரூபா ரேஞ்சிலேருந்து 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ அதே ரேட்டில் வந்து விழுந்துட்டு திரும்பறதுக்கு முயற்சி செய்கிறான். அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள மறுபடியும் ஒரு 1500 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஷேர், அவனுக்கு கீழே வந்து விழுந்துட்டு திரும்பறதுக்கு முயற்சி பண்ணுறான். பாதி தூரம் வந்துட்டான். இன்னும் தொடர்ந்து அப்படியே மேல் நோக்கி வந்து ஒரு 3500 ரூபா வந்துருச்சுன்னா அருமை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, சமீபத்தில் இந்த ஆர்பிஐனுடைய நியூஸை முன்னிட்டு நிறைய பங்குகள் 10% 15% பேங்க் பங்குகள் ஏறி வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்புதுன்னு அதில் ஒரு 10% ஏறி வந்திருக்கு. அப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் திரும்பி அவனுடைய பழைய வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 30% மேல் நோக்கி வர வேண்டியது இருக்கு. இப்போ கூட நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம், அண்ணாந்து பார்க்கும்பொழுது கண்ணுக்கு தெரிந்த லாபம் திரும்பி வந்துச்சுனாவே 30-40% ஒவ்வொரு பங்குல இருக்குன்னு பேசிட்டு இருந்தான். அது திரும்பி பார்க்கறதுக்குள்ள நிறைய முன்னணி கம்பெனிகள் ஆல்ரெடி 20-30% கொடுத்துட்டான். ஏறாது இருந்தது இந்த பேங்க்கு தான், அது 2-3 நாளா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீக்கிரம் மேலே வந்து 30% லாபம் கொடுக்குமா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு கீழே விழுந்துட்டு திரும்ப பார்க்குறான். அதாவது நாங்கள் என்ன தெரிவிச்சுக்கிறோம்னா, இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது ஆகாயம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு அடிவாரத்துக்கு வந்திருக்கான். மறுபடியும் இந்த அடிவாரத்தை ஓட்ட பண்ணிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறானா, இல்லை மறுபடியும் 437 ரூபாயிலிருந்து 800 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட போறானா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு எளிமையா தெரியுது பாருங்க. அவன் பாட்டுக்கு அசால்ட்டா மேலே போயிட்டான், அசால்ட்டா கீழே வந்துட்டான். நம்ம எளிமையை பார்த்துட்டோம். ஆனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மனசுக்குள்ள இருக்கிற வழி தெரியும். ஸோ மறுபடியும் இன்னொரு 1 வருஷத்துல அவன் மறுபடியும் 800 ரூபா வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தான். நண்பர்களே, இந்த சமயத்தில் முன்னணி கம்பெனிகளோட போட்டி போட்டுக்கிட்டு நல்லா மேல் நோக்கி ஏறி இறங்குவான், ஆனால் சத்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பங்குனா இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரியை அடிக்கடி கீழே இறங்குறது மறுபடியும் மேல் நோக்கி ஏறி லாபத்தை பண்ணி கொடுக்கறதும் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்போ கூட பாருங்க 2600 வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ 2875 வந்துட்டான். இவன் போகிற வேகத்தில் அப்படியே ராக்கெட் மாதிரி தொடர்ந்து மேல் நோக்கி போய் ஒரு 3500 வந்துருச்சுன்னா ரொம்ப சூப்பர். வேற எதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க நண்பர்களே. இந்த இன்னோவா கேப் டேப் கேர் ரேட்டிங் அப்படின்ற 2 பங்குகள் வந்து இன்னைக்கு 6% இறங்கியிருக்கான். அதுதான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்னா, கடந்த 1 வருஷத்துல 100% பக்கம் லாபம் சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி. கேர் ரேட்டிங் அதே மாதிரி கடந்த 1 வருஷத்துல 50% லாபம் சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி. இவங்கெல்லாம் இன்னைக்கு 6% இறங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குரூப் ஓகே எங்களுக்கு போதும் ப்ராஃபிட், மற்றவங்க வச்சிருக்கிறதா வச்சுக்கோங்க, நாங்கள் வித்துட்டு அடுத்த ஷேர் நோக்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க போகிறாங்க அப்படிங்கிற கோசரம் இந்த பங்குலாம் தொடர்ந்து கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை. அவன் இங்கிருந்து கூட மறுபடியும் டபுள் ஆகலாம். பட் பணம் போட்டவங்க சில பேர் அதை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ சப்ளை என்பது அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்டு கம்மியானதுனால இவங்க கீழே விழுந்திருக்காங்க. வேறு எதுவுமே மார்க்கெட்டில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் சில ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 13% மேலே ஏறினது மட்டும்தான் ஒரு சிறப்பான நியூஸ். நண்பர்களே, பல இடங்களில் வந்து புயல் மழை அப்படின்ற மாதிரி வருது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பார்க்கறக்கே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.